என்னோட கதை என்னன்னா நேரடி நிறுத்திய பையன். அவன் என்னன்னா அவன் பேர் ஒரு அர்ஜுன். அவன் ஒரு சின்ன பையன். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து நேரமே டக்குன்னு போகுது, எல்லாமே பாஸ் ஆகுது, ஹோம்ஒர்க்லேருந்து பிளேயிலேருந்து எல்லாமே சீக்கிரமாக போகுது, ஒரு லைஃப் ஒரு ஜாலி இல்லை, என்டர்டைன்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். அந்த மாதிரி வந்து அவன் லைஃப் அப்படியே போகுது. ஒரு நாள் என்னன்னா அவன் பீச்சுக்கு போகிறான். பீச்சுக்கு போயிட்டு சன்செட்டை பார்க்குறான். அங்கே ஒரு உடஞ்சி போன வாட்ச் பார்க்குறான். பார்த்து அது உடஞ்சி போனது தான். ஆனால் இருந்தாலுமே அவனுக்கு வந்து அவன் கண்ணுக்கு அது வந்து அட்ராக்டிவாக தெரியும். இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக அவன் வாட்ச் பார்க்குறான். டக்குன்னு அந்த வாட்ச் எடுத்துமே சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறான். பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா அங்கே பறக்கிற பறவையாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே டக்குன்னு நின்றுச்சு. அவன் வந்து ஒரு நிமிஷம் அவனோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே ரேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஆச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு சுற்றி பார்க்குறான். எதுவுமே ஓட மாட்டேங்குது, எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. அவன் வந்து அப்போ தான் ஃபீல் பண்ணுறான், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பேக்கரிக்கு போகிறான், எல்லா கடைக்கு போகிறான், பே பண்ணாமல் எல்லாமே எடுத்து சாப்பிட்றான். அவன் கிளாஸ் ரூமுக்கு போகிறான், ஆன்சர் ஷீட் பார்க்குறான், எல்லாமே பார்த்து அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராங்க் பண்ணுறான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் போக 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 ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அவனுக்கு. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஆனால் போக போக நாட்கள் கடந்த போக போக அவனுக்கு வந்து போர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்மகிட்ட பேச யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டான். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறான். போகிறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து திரும்பி அதே பீச்சுக்கு போயிட்டு அவன் வந்து ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு ஃபேமிலியாகட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவன் வந்து இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே மிஸ் பண்ணுறான். நம்ம தப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணுறான். திரும்பி அப்படியே கண்ணில் வந்து அவனுக்கு கண்ணீர் வருது. கண்ணீர் வரும்போது என்ன பண்ணுறான், அதே வாட்சை வச்சு திரும்பி ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா அந்த நின்றுட்டு இருந்த பீப்புள் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பெருமூச்சு வருது. நம்ம வந்து திரும்பியும் பூமிக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நம்ம வந்துட்டோம், இது மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்புறம் எங்கிருந்து அந்த வாட்ச் எடுத்தானோ அதே திங்ஸ் அவன் வச்சாரான். இதில் என்னன்னா அவனுக்கு புரியும் அப்படின்னா லைஃப் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுலையோ இல்லை நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறதுனால இல்லை, அந்த மூமெண்ட்டை வாழணும். அந்த மூமெண்ட் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அந்த ப்ரெசன்ஸில் நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு முக்கியம். இந்த பாஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் லைஃப் எங்கே இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த நேரத்துக்கு என்ன கற்றுக்கிறோமோ அதுதான். தேங்க்யூ. இவங்க சொன்ன இந்த கேஸ் ஸ்டடி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த குட்டி பையன் டைமை வேஸ்ட் பண்றதுக்கான எல்லா வழிகளையும் பார்த்தான். ஆனா கொஞ்ச நாள் அது என்ன ஆயிடுச்சு, அவனுக்கே போர் அடிச்சிச்சு. அப்போ மறுபடியும் என்ன பண்றான், இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, டைமை சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு நேரம் எவ்வளவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணா வாழ்க்கை எப்படி தலைகளா போடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் இருக்கு. அதான் 12 அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில நேரத்தோட முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதுதான் இவங்களும் இந்த இடத்துல அந்த பையனை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளும் இப்போ என்ன பண்றோம், நிறைய மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்த்து 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 நேரத்தை வீணாக்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் இடத்துல ஃபோன் எடுத்து உட்காந்து ரீல்ஸ் பார்க்கணும். ரீல்ஸ் பார்த்தா போதும், நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபோன் எடுத்து வச்சு ரீல்ஸ் பார்க்கணும். அது நல்ல பழக்கமா? கட்டாயம் நல்ல பழக்கம் இல்லை. நம்ம நேரத்தை செலவழிப்பது என்பது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கணும், வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நம்ம எப்பயுமே வாழ்க்கையில கற்றுக்கணும். நம்ம பொழுதுபோக்குக்காக நேரத்தை வீண் பண்ணணும் தான். அதனால சொல்லியிருக்காரு பாண்டியார், ஓடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளையாட்டு வேணும், பொழுதுபோக்கும் வேணும், அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்கான வழிவகைகளுக்கான நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இவங்க சொன்ன அந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.